ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறும் ஆர்பிஎஸ் மாவட்ட குழு கற்றல் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்ள வரும்படி மீடியா பப்ளிசிட்டி ஆபீசர் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் சாமானியர்களால் 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்ல முடியவில்லை. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முதல் 3 நாட்கள்லேயே 42 கோடி ரூபாய் பணம் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு இல்லை, அப்படி இருந்தால் மீறப்படும்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசுனீங்கன்னா ஆண்டவன் இல்லை. 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ண அந்த அருணாச்சலம் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். என்னப்பா இப்படி பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. கடந்த 15 வருஷமா ரூல்ஸையே மாற்றாம ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நம்ம தேர்தல் ஆணையத்தோட அதிரடி விதிமுறைகளை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும்னு அறிவித்த அடுத்த நாள்ல இருந்தே தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு. அதன்படி பறக்கும் படை அதிகாரிகள் சிட்டா பறந்து சாலைகளை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ, லாரி, பஸ்ஸு, காருன்னு எந்த வாகனங்களையும் விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக சோதனை செஞ்சு அலற விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அதிரடியாக நடந்துட்டு வர சோதனையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முதல் 3 நாட்கள்லேயே 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்பா இவ்வளோ கெடுபிடின்னு தானே கேட்குறீங்க? இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கடந்த 15 வருஷமாக இந்த ஒரே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணப்படுது. தனிநபர் ஒருத்தர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேலே ரொக்க பணமாக கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அந்த பணத்தை பறிமுதல் பண்ணக்கூடிய பவர் பறக்கும் படைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் மேலே வழக்கு கூட பதிவு பண்ண முடியும். ஒருவேளை முறையான ஆவணங்கள் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 10 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்கம் டேக்ஸ் உங்கள் வீட்டு கதவை கூட தட்டலாம். கதவை திறங்கள், வருமான வரித்துறை. பணம் மட்டும் இல்லைங்க, பரிசு பொருட்கள், நகை, பட்டு புடவை எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு ரசீது கட்டாயம் வேணும். இந்த தேர்தல் விதிமுறைகளால் அதிகமாக பாதிக்கப்படுறது என்னவோ அரசியல்வாதிகளை விட சிறு வியாபாரிகளும் அப்பாவி மக்களும் தான். ஏன்னா பூ மார்க்கெட், காய்கறி சந்தை, மீன் மார்க்கெட், சினிமா ஷூட்டிங், கால்நடை சந்தைன்னு இந்த மாதிரி பல இடங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை விட இன்றளவும் ரொக்க பணப்புழக்கம் தான் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கறவை மாடு வாங்கணும்னா கூட இன்னைக்கு 1.5 லட்சம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு நகை வாங்கணுன்னாலும் ஒரு சவரன் 1,17,000க்கு மேலே விற்கிது. அதே மாதிரி விசேஷத்துக்கு மளிகை சாமான் வாங்க போகிறவங்க, மருத்துவ செலவுக்கு லட்சக்கணக்கில் பணம் எடுத்துகிட்டு போகிறவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதனால் சிறு தொழில்கள் முடக்கப்படுவதா வணிகர் சங்கங்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் விலைவாசி உயர்ந்துக்கிட்டே இருக்கிறதால பண வரம்பையும் 2 லட்சம் வரை உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நெவர், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இது எங்களோட ஆப்ளிகேஷன் சொல்லி அவங்களோட அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க தேர்தல் அதிகாரிங்க. சரி, அப்படி 50,000க்கும் அதிகமாக பணம் எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட பணத்தை தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படையினர் பறிமுதல் பண்ணால் அதை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போகும்போது உரிய ஆவணங்களோடு எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த பணம் ஏடிஎம்லேருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கான ரசீதை கட்டாயம் கையிலேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோனில் பணம் வித்ட்ரா பண்ண மெசேஜையாச்சும் டெலீட் பண்ணாமல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஆவணங்கள் எதுவுமே கையில் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஆவணங்களை, தெள்ள தெளிவான ஆவணங்களை கொண்டு வந்து அதிகாரிகள் கிட்ட காண்பிச்சு உங்களோட பணத்தை திரும்ப பெற முடியும். ஆனால் அந்த ஆவணங்களில் நீங்கள் யாருக்காக பணம் எடுத்துகிட்டு போனீங்க, எதுக்காக எடுத்துகிட்டு போனீங்கன்ற தகவல்கள் அதில் டீட்டெயிலாக இருக்கணும். ரொக்க பணம் மட்டும் இல்லாமல் வங்கிகளில் நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகளையும் தேர்தல் அதிகாரிகள் கண்காணிக்கிறாங்களாம்.
ஏன்னா வழக்கத்துக்கு அதிகமாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆச்சுன்னா அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கப்படும்னு தேர்தல் அதிகாரிகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளோ கெடுபிடியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு காரணம் இருக்குது. ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது, பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்னு விதிமுறைகள் இருக்குல்ல. அப்படிப்பட்ட மக்களோட வாக்குகள் விலை போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் தேர்தல் ஆணையம் இப்படி கெடுபிடியாக இருக்காங்க. அதனால் மக்களே, நீங்கள் உங்கள் வாக்குகளை தவறாமல் செலுத்திடுங்க. ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறும் ஆர்பிஎஸ் மாவட்ட குழு கற்றல் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்ள வரும்படி மீடியா பப்ளிசிட்டி ஆபீசர் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.